வார்த்தை பரத்திலிருந்து வருதுனாலே எந்த டோர் க்ளோஸா இருந்தாலும் எனக்கு முன்னாடி ஒரு வே ஓப்பனா இருக்கும் என்ற அர்த்தம். அவன் என்ன பண்றான்? அவன் எழுந்து புறப்பட்டு 8வது வசனம், 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். 9 வாசிங்க. அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, உனக்கு இங்கே என்ன காரியம் என்றார். 11. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். பரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அப்பத்தை புசித்தவன் வேறு எங்கேயும் நிற்க கூடாது. அவன் எங்கதான் நிக்கணும்னா சமூகத்துல. 2 சாமுவேல் 7வது அதிகாரத்திலே நீங்கள் பார்த்தீர்களே என்றால், நாத்தான் தீர்க்கதரிசியை கொண்டு தாவீதுக்கு அநேக வார்த்தைகள் கொடுக்கப்படுகிறது. அந்த வார்த்தைகளை வாங்கினதும் 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 17-18 வசனங்களை வாசியுங்கள். நாத்தான் எல்லா வார்த்தைகளின்படியும், எல்லா வார்த்தைகளின்படியும், இந்த எல்லா தரிசனத்தின்படியும் தாவீதுக்கு சொன்னான். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து, எங்கே உட்பிரவேசித்தார்? அடுத்த வார்த்தை, கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து. ஆமென். வசனம் வாங்கினதுக்கு அப்புறம் ஆகாப் கூப்பிடுவான், வா நம்ம சாப்பிட போலாம், உனக்கு என் மனைவி இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறேன் எல்லாம் சொல்லுவான். வசனம் வந்ததுக்கு அப்புறம் நான் எதுல எங்க அவைலபிளா இருக்கணும் தெரியுமா? சமூகத்துல. சமூகத்தை விட்டு விலகுகிறவளாய் காணப்படாதபடிக்கு சத்தம் கேட்டவர்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு வசனத்தை வாங்குறோம், வாங்கிட்டு எங்க இருக்கிறோம்? நினிவே நோக்கி புறப்படு என்று யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அந்த வசனத்தை எடுங்க. 1வது அதிகாரம் யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம். கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி கர்த்தர் பேசுகிறார். இந்த நீ போய் நினிவேக்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணு என்று சொல்லுகிறார். 3வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து, தான், இந்த வார்த்தையை பாருங்க, தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி, தான் கர்த்தருடைய சமூகத்தை, அதாவது ஒரு இடத்துல போனதுனால சமூகத்தை விட்டு விலக வேண்டி வந்துட்டு என்பது சூழ்நிலை நிமித்தம் சொல்லலாம். இது பர்பஸா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படிக்கு கப்பல் ஏறான். ஏன் சமூகத்திலிருந்து விலகும்படி கப்பல் ஏறான்னா, அவனுக்கு தெரியும் நான் சமூகத்தில் இருந்தா தானே வார்த்தை வரும். நான் சமூகத்தை விட்டு விலகுனா நான் எதை விட்டு விலகுறேன்னு அர்த்தம்? வார்த்தையை விட்டு விலகுறேன், வாக்குத்தத்தத்தை விட்டு விலகுறேன், கட்டளைகளை விட்டு விலகுறேன், ஆலோசனை விட்டு விலகுறேன். அப்பாவுக்கு பிள்ளையா இருக்கு, அப்பா வீட்டில் இருக்கிறது வரைக்கும் தானே அவர் இஷ்டப்படி செய்ய முடியும். அப்பா விட்டு தூரமா போனா, ஒரு வார்த்தையை உடையவனுடைய அவன் எங்க எப்பவுமே அவைலபிளா இருக்கும். அதுக்காக 24 மணிக்குள்ள சர்ச்சில் இருக்கணும் இல்லை, அந்த தேவனுடைய பார்வையில் இருக்கணும். தேவனுடைய பார்வையில் இருக்கணும். ஏன்னா இந்த பெருமழை ஆகாப் வருவான், வார்த்தை இல்லாதவன் வருவான், உன்னை கூட்டிட்டு போக ரதத்துல வருவான். ரதத்தை அவன் ரெடி ஆக்கிட்டு இருக்கிறான். எலியாவுக்கு ஒரு சீட்டு போட்டுட்டு, வா நம்ம சேர்ந்து போலாம். எலியா, இப்ப பாரு உன் வார்த்தை என்ன மதிக்கிறாங்க, நீ என் கூட இருந்தா நான் ராஜா, நீ தீர்க்கதரிசி, நம்ம 2 பேரும் சேர்ந்து இருந்தா உலகத்தை கலக்கலாம் வான்லாம் சொல்லுவான் ஆகாப். அந்த ஆகாப் யாரு? உன் கூட நிப்பான், ஏசபேல் கூட நிப்பான். அவன் காதுல கேட்கல, அவனுக்கு நீ சொன்ன புரியாது, அதனால அவனை அனுப்பி விட்டுரு. நீ எங்க இருக்கணும்? உன்னை சமூகத்தை விட்டு வெளியே கொண்டு போக வைக்கிற ஆகாபுகள் எல்லாம் உன்னை சுத்திட்டு நிக்கிறாங்க, அவங்களுக்கு பாய் சொல்லி அனுப்பி விட்டுரு. நீ எப்பவுமே அவைலபிளா இருக்கணும் ஆண்டவர் சமூகத்துல. அவர் பார்க்கும்போது நிக்கணும், அவர் பார்க்கும்போது நிக்கணும். ஹல்லேலூயா. அவர் பார்க்கும்போது நிக்கணும். எலிசாவின் வேலைக்காரன் தானே நாகமான் பின்னாக ஓடி போனது.
கேயாசி தானே. அப்பொழுது எலிசா ஒரு வார்த்தையை சொல்லுவார் பாருங்க, 5வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை பாருங்கள். 2 ராஜாக்கள் 5:25. பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கே இருந்து வந்தா என்று எலிசா அவனை கேட்கிறான். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். நாகமானுக்கு சுகம் கிடைச்சிரும். சுகம் கிடைச்சதும் நாகமான் அநேக பொருட்களை கொண்டு வந்து எலிசா கிட்ட நிப்பார். ஐயா, இதை வாங்கிக்குவாங்க. இப்போ எலிசா சொல்றார், ஒன்றும் வேண்டாப்பா, நீ கிளம்புன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவார். இது யாரு பார்த்துட்டு இருக்கிறா? கேயாசி பார்த்துட்டு இருக்கு. என்ன பாஸ்டர் இவர், அவர் தான் தாரைனாரு, இவங்க வேண்டாம், நாங்க இவர் சைடு கேப்ல ஓடி போய் ஆமென் நேர போய் இப்படி அவரு உங்ககிட்ட வாங்கிட்டு வர சொன்னாருன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரான். இது நம்ம ஆளு உள்ள இருந்து பார்த்துட்டே இருக்கு. கேயாசி எங்க போன அப்படி கேட்கும்போது அவன் சொல்ற போது, அடியான் எங்கும் போகவில்லை. உடனே பாருங்கள் அடுத்த வசனம். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லை. உன்னுடன் கூட. இந்த வேட கவனிச்சீங்களா? ஒரு எலிசா கூட இருந்த வேலைக்காரனே எலிசா விட்டு போகும்போது எலிசா மனம் வந்து கூட போகுது. இவன் எங்க போறான்? இவன் ஏன் திடீர்னு ஓடுறான்? அவன் செய்த செயலை பார்த்ததும் இந்த எலிசாவுக்கு தாங்க முடியல. ஆமென். அவன் அந்த வாக்கியத்தை இழக்கிறான். அந்த நாகமான பிடித்த அந்த குஷ்டரோகம் ஒன்ன பிடிக்கும்னு சொன்னதும் 27வது வசனத்துல உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகி, இந்த வேட கவனிங்க, அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். சமூகத்தை. இப்பொழுது எலிசாவின் மனம் யார் கூட போகல? கேயாசி கூட போகல. ஆனா ஃபர்ஸ்ட் கேயாசி போகும்போது அவனோடு கூட எலிசாவின் மனம் பயணித்தது. நான் போற இடத்துல என்னோடு கூட கர்த்தர் பயணிக்கணும். அப்படின்னா நான் சமூகத்துல இருக்கிறேன்னு அர்த்தம். எனக்கான பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? என்ன தனியா விடுறது. நமக்கான பனிஷ்மெண்ட் இப்ப போ, இனி என் மனசு உன் கூட வராது. நீ வார்த்தை உடையவன் அல்லவா? நாகமான் பாத்தியா, அவனை நான் அனுப்பிவிட்டேன். அவன் குதிரையில வர்றான், பொன் பொருட்களோடு வருகிறான். கேயாசி, உன் கையில ஒண்ணும் கிடையாது, ஒன்னு என் பக்கத்துல நிக்க வச்சிருக்கிறேன். நீ இத பெருசா பார்க்கணும் அல்லவா? இதெல்லவா நீ மேன்மையா பார்க்கணும்? நீ எனக்கு என் கூட இருந்து என் வார்த்தையை கேட்டுட்டு என் நன்மை அனுபவித்து விட்டு எனக்கு தெரியாம நீ இன்னொரு டிராக்ல பயணிக்கும் போது என் மனம் உன்னோடு கூட வரவில்லையா? அப்படி நீ என்ன பண்ற? அதாவது நம்ம சில இடத்துல போகும்போது கர்த்தர் கூட வந்து என்ன பண்றான்னு பார்க்க வரார். அவர் வந்து பார்த்து அதிர்ச்சியாகி அடுத்த முறை பயணிக்கும் போது நீ தனியா போன்னு விடுறார். இதுதான் இந்த செய்தி நமக்கு சொல்லுகிற எச்சரிப்பின் வார்த்தை. அதாவது நான் தாவீதை பாத்தீங்களா? ஆண்டவரே, நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கே உம்முடைய கை என்னை பிடிக்கும். அதன் அர்த்தம் என்ன? நீங்க ஏன் கூட தான் வர்றீங்க. உம்முடைய ஆவிக்கு மறைவா எங்கே ஓடுவே உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமா? எங்கே நல்ல புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிற அன்பு உள்ளமே, நீங்க இத முடிச்சிட்டு எங்க போனாலும் எங்க பயணித்தாலும் அவருடைய மனமும் உங்க கூட வருது. அவருடைய உங்க கூட வரா வந்து அவருக்கு எது தெரியுமா ரொம்ப ஷாக் ஆச்சு? எலிசா நோ சொன்னதுக்கு கேயாசி எஸ் சொன்னான். அதுதான் அவருக்கு பிடிக்கல. எலிசா நோ சொன்னதுக்கு நான் நோ சொல்றேன். நானும் நீயும் ஒன்னா இருக்கிறோம். அப்ப நீயும் நோ தானே சொல்லணும்.
நீ ஏன் சொல்ற? நான் எதுக்கு இப்போ உன் காதுல என் சத்தத்தை கேட்க வைக்கணும்? உன் தலைமாட்டுல கொண்டு வந்து நான் எதுக்கு வைக்கணும்? நீ கண் திறந்து பார்க்கும் போதே அப்பத்தை தானே நீ பார்க்கணும். நீ சூரச்செடிய நீ இருக்கிறது சூரச்செடிக்கு கீழே. ஆனா கண் திறக்கும் போதே உன் முன்னாடி நான் சுட்ட அப்பத்தை ஃப்ரெஷ்ஷால வச்ச. நீ ரெகுலரா பைபிள் வாசிக்கிற பழக்கம் உனக்கு கிடையாது. ஆனாலும் நீ கண் திறக்கும் போது என்னுடைய ரேமாவை நீ பார்க்கணுங்கிறதுக்காக நீ திறந்ததான் நான் உனக்கு காட்டி தந்தேன்ல. இப்படி பார்த்து வார்த்தை எடுத்தவங்க கைகளை உயர். நீ கண் திறக்கும் போதே, நீ இப்படி திறக்கும் போதே எத்தனை முறை உன்கிட்ட பேசி இருக்கிற, எத்தனை முறை பேசி இருக்கிற. ஆனா நீ சாப்பிட்டுட்டு திருப்பி எழும்ப மாட்டேங்கிறிய. அதாவது சமூகத்துல வந்து நிக்காம எலிசா சொன்ன எந்த ரீசனையுமே கர்த்தர் கேட்க விரும்பவில்லை. அவன் சொல்ற ரீசன் வேல்யூபிளான ரீசன் தான். ஆனா ஆண்டவர் சொன்ன நீ கேட்க பிடிக்கல. சமூகத்துல இருக்கிறவனோடு கர்த்தருக்கு பேச பிடிக்கும், அவன் சொல்றத கேட்க பிடிக்கும். சமூகத்தில் இல்லாதவன் அவன் என்ன சொன்னாலும் அவருக்கு கேட்க பிடிக்காது. வார்த்தை கேட்ட பிறகு என்ன செய்கிறோம்? சாமுவேல்ட்ட கர்த்தர் பேசுகிறார். சாமுவேல்ட்ட கர்த்தர் பேசுகிறார். ஏலியை குறித்து, ஏலி குடும்பத்தை குறித்து பேசுகிறார். இப்பொழுது ஏலி சாமுவேலை கூப்பிடுகிறார். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம், 16 முதல் நீங்க பாத்தீங்கன்னா சாமுவேலை கூப்பிட்டு கர்த்தர் உன்கிட்ட சொன்ன காரியம் என்ன என்று 17 கேட்கிறார். அவர் உன்னிடத்தில் சொன்ன சகல காரியத்திலும் யாதொன்றையும் எனக்கு மறைக்க கூடாது, எல்லாத்தையும் சொல்லுங்கிறார். 18வது வசனத்துல சாமுவேல் ஒன்றையும் மறைக்காமல் அத காரியத்தை எல்லாம் அவனுக்கு அறிவித்தார். அறிவித்ததும் இந்த ஏலி என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? சமூகத்துல போயிருக்கணும். ஆனா அந்த ஏலி என்ன பண்ணான் தெரியுமா? அவர் தமது பார்வைக்கு இப்படியா சொல்லணும்? நீ போய் விழ வேண்டாமா? ஆமே, எழும்பி சமூகத்துல போக மனசில்லை. 1 சாமுவேல் 3:1 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஏலி தன் ஸ்தானத்தில் படுத்து கொண்டான். 3:1 தானே? 2வது வசனமா வாசிங்க. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே தன் ஸ்தானத்திலே படுத்துக்கொண்டிருந்தான். படுத்தே இருக்கிறான், படுத்து இருக்கிறான். சாமுவேல்ட்ட ஆண்டவர் சொல்றாரு, என்னப்பா சொன்னாரு? எல்லாத்தையும் சொல்லு. எப்படி உங்க குடும்பத்தை இப்படி எல்லாம் பண்ண ஆண்டவர் ரொம்ப கோபத்துல இருக்கிறாங்க. அவர் தம் பார்வைக்கு எழும்ப தோணல. ஆனா பிள்ளைங்க யுத்தத்துக்கு போகும்போது மட்டும் சேர்ல எழும்பி உட்கார்ந்து இருக்கிறான். வார்த்தை வருது, அது வாக்குத்தத்தமோ எச்சரிப்போ. வார்த்தை வந்த பிறகு நம்ம எங்க இருக்கிறோம்? கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானபடி அப்படி விட்டுட்டு போகவா? இதுக்கா பேசுகிறார்? ஆக ஒரு ராஜாவுக்கு கேட்காத வார்த்தை பாடுள்ள மனுஷன் காதுல கேட்க பண்ணது எதற்காக? உங்க குடும்பத்துல மற்ற யாருக்கும் கேட்காத சத்தம் உங்க காதுகள்ல கேட்க பண்ணினது எதற்காக? நீ சமூகத்துல வந்து நிப்பேன்னு கர்த்தர் நம்பினதுனால தானே. அந்த ஏலி பெரிய இழப்ப பார்க்கிறான், பெரிய இழப்ப பார்க்கிறான். அவன் ஃபர்ஸ்டே அந்த சத்தம் கேட்கும் போது அவன் எழும்பி உட்கார்ந்து இருப்பானா, சமூகத்தில் உட்கார்ந்து இருப்பானா. என் ஆண்டவருக்கு கோபம் வருங்க, ஆனா அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ அந்த தயவு, அந்த கோபத்துல இருக்கிறவருடைய தயவை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணுமோ ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறோம்? சத்தம் வருதா சமூகத்துல வந்துரு. சொல்லுங்க, சத்தம் வருதா சமூகத்துல வந்துடணும். தாவீது அப்படிதான் வந்தான். தாவீது ஆண்டவர் பிடிக்காத ஒரு காரியத்தை பண்ணிடுவாரு, லக்கம் பார்க்க ஆரம்பிச்சிருவார். அன்னைக்கு ஒருத்தனா இருந்து அடிக்கிறான். நீயோ வில்லை ஈட்டிய நம்பி வர, நான் நீ ஈட்டியோடு பட்டயத்தோடு வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேல் சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் வருகிற. இப்படி வந்தவன் தாவீது. இப்போ கொஞ்சம் ராணுவம் எல்லாம் கொஞ்சம் ஆட்கள்லாம் கூட வந்ததும் அன்னைக்கு என்ன சொல்லுவார்? சில ரதங்களை குறித்து, குதிரைகளை குறித்தும். இன்னைக்கு நிறைய ரதம் வந்துட்டு கவுண்ட் பண்ணி எவ்வளவு இருக்குன்னு பாரு. அவ யோவாப் சொல்றார், ஆண்டவர் இதை விட நிறைய தருவார், ஆனா இப்படி என்றது நான் ராஜா,
அது ஆண்டவர் பிடிக்கல. ஆண்டவர் பெரிய வாதை அனுப்புவார். பட்டயத்தோட தூதன் நிக்கிறான். அப்போ இன்ஃபர்மேஷன் வருது, தூதன் பட்டயத்தோட நிக்கிறான். தாவீது, ஆண்டவரே அவன் வேண்டாம் ஆண்டவரே, கர்த்தர் கையில் விழுவேனாக. ஆமேனா, கர்த்தர் கையில் விழுவேனாக. ஏன்? அவர் அடிக்க ஓங்கினாலும் நான் அப்பான்னு கூப்பிட்டா எனக்கு இறங்கிடுவார். அவன் நேர பலிபீடம் கட்ட போறான். பலிபீடம் கட்ட போறான். வாக்குத்தத்தம் வந்தாலும் வாதை வந்தாலும் ஒரு தேவ பிள்ளை போய் நிக்க வேண்டிய இடம் சமூகம். சிலருக்கு வாக்குத்தத்தம் வந்தா மட்டும்தான் போவாங்க. வாதை வந்தா, வாக்குத்தத்தம் வந்தாலும் வாதை வந்தாலும் நாம் காணப்பட வேண்டிய இடம் அவர் சமூகம். நோவாவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? எபிரேயர் 11:7 வாசியுங்கள். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகள், நல்ல இந்த வேட கவனிக்கணும், தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, கர்த்தருடைய வார்த்தை வருதுனாலே அது தற்காலத்திலே. எல்லாரும் சொல்லுங்க. அப்போ இப்ப தெரியாது, நாளைக்கு. அதுதான் அதனுடைய அர்த்தம். தற்காலத்திலே காணாதவைகள். மழைனா என்னன்னு இன்னும் ஜனங்கள் பார்க்கல. நோவா காலத்துக்கு அப்புறம் தான் மழைன்னு ஒன்னே தேசத்துல என்ன செய்யுது, வருது. தற்காலத்திலே நல்ல வாக்கு தத்துவத்தை உடைய தேவ பிள்ளை இதை மனசுல வச்சிருக்கணும். வாக்கு தத்துவம் வருதா, இது தற்காலத்தில் காணப்படாதவைகள். ஆனா இப்போ தெரியல, ஆனா நாளைக்கு தெரியும். இதான் வாக்கு தத்துவம். அவன் தேவ எச்சரிப்பை பெற்று எப்படி மாறினான் தெரியுமா? பயபக்தி உள்ளவனானான். இரைச்சலின் சத்தம் கேட்கிறது. நீ கேட்ட சத்தம் எல்லா காதுகளுக்கும் கேட்கணும்னா நீ மாறணும். எலியாவுக்கு மட்டும் கேட்ட சத்தம் இன்னும் கொஞ்ச நேரத்துல எலியாவின் வேலைக்காரனுக்கு கேட்க போகிறது, ஆகாவுக்கு கேட்க போகிறது, எல்லாருக்கும் கேட்க போகிறது. எல்லாருக்கும் கேட்கணும்னா நீ மாறணும். அவங்க லிட்டரலா அதை கேட்கணும். அவங்க எழுத்தின்படி அதை கேட்கணும். நீ ஆவியின்படி கேட்டதை அவங்க எழுத்தின்படி கேட்கணும். அதான் ஆகாவே, நீங்க போய் பிரயோஜனம் பண்ணுங்க, நாங்க எல்லாரும் அங்க போறோம், நீங்க போங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன வேலை இருக்கு? நான் சமூகத்துல இருக்கணும். எப்படி இருக்கும்? எலியாவே கிடைச்ச சான்ஸை மிஸ் பண்ணிட்டு இருக்க. நாளைக்கே கூறுமாறுவா இந்த ஆகாப். இயேசபேல் போய் என்ன பேசுவாளோ தெரியாது. கிடைக்கிற ராஜா கூட போஜனம் பண்ணுகிற வாய்ப்பு இருக்கிறது. ராஜா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் எலியாவை கூட்டிட்டு போலாம். ஏன்னா பாகாலின் தீர்க்கதரிசி எல்லாம் அவுட்டு. இப்போ ஜனங்கள்லாம் அங்கீகரித்த தீர்க்கதரிசி, ஜனங்கள்லாம் கர்த்தரே தேவன் என்று சத்தம் போட்டாங்க. இனி எலியாவை விட்டுறக்கூடாது. இனி எலியா தான் எல்லாம் கூட்டிட்டு போலாம். ரதத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க போங்க, எனக்கு வேலை இருக்கு. வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் சமூகத்தை விட்டு விலகும்படியாக நிறைய ஓப்பனிங் கிடைக்கும். நிறைய ஓப்பனிங் கிடைக்கும். ஆவியான ஒரு சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நிறைய சான்ஸ், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நம்ம ஒரு காலத்துல நமக்கு ட்ரீமா இருந்தது, ராஜா கூட டின்னர், ராஜா கூட லஞ்ச், ராஜாவின் ரதத்துல. இதெல்லாம் அதுக்கப்புறம் ஓபன் ஆகும். உடனே நமக்கு வேர்டு கிடைச்சல, அதுக்கு அடையாளம் சொல்லிட்டு ஓடிடக்கூடாது. அவன் உடனே போட்டோ எடுத்து நானும் ஆகாவும் கேட்ட இறைச்சல் காணும். இப்ப வேற இறைச்சல்லாம் கேக்குது. ஹalleluya, இல்ல எனக்கு வேலை இருக்கு, சமூகத்தை விட்டு நான் போயிடக்கூடாது. எங்கே ஓடுவே உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி. ஸ்டார்டிங் என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சானா. ஹalleluya, ஆமென். உங்க காதுல கேட்ட சத்தம் எல்லா காதுலையும் கேட்கணும்னா அது நடக்கணும். அது நடக்கணும். தற்காலத்திலே காணப்படாதவைகள். அதாவது ட்ரையா இருக்குங்க லேண்டு, பூமி வறட்சியின் உச்சத்துல இருக்கு.
பஞ்சகாலம் வந்து 2 வருஷத்திலேயே யாக்கோவின் வீட்டில் இருக்கிறவங்க எகிப்துக்கு தேடி வர்ற அளவுக்கு வீடு காலியாச்சு. அப்ப இப்ப 3 வருஷமா மழை இல்லை. ஒரு ராஜா புல்லு பறிக்க போற அளவுக்கு நிலைமை எப்படி? அப்ப பாத்துடுங்க, ஒரு ராஜா புல்லு பறிக்க போறான். புல்லு அப்போ நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க. 2 பேரும் 2 பங்கா பிரிச்சு புல்லுக்கு பங்கு பிரிக்கிறாங்க. ஒரு ராஜா புல்லு பறிக்கிற போற அளவுக்கு அந்த இடத்துல ஒருத்தன் காதுல மழை துளி விழுகிற சத்தம் கேட்கிறதுண்டல்ல, பெருமழையை நிறைச்சோம். அவன் நமக்கு தான் ரேமா கொடுக்க, நம்ம குடும்ப நிலைமை அப்படிதான் இருக்கு. ஆனா நமக்கு தான் வார்த்தை கேட்கப்பட்டிருக்கு. இது நம்ம கூட இருக்கிற மற்றவங்களுக்கு தெரியாது. அவங்க இஷ்டம் போல என்ன, அதே போல நாமும் பயணித்து சமூகத்தை விட்டு விலகிட்டான். இல்ல, தாவீதுக்கு வார்த்தை வருகிறது, வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தை மீகாலுக்கு வரல, அந்த வார்த்தை வேற யாருக்கு? தாவீதுக்கு தான் வருது. தாவீது உட்பிரவேசித்து, நானே மாத்திரம் ஆண்டவரே சமூகத்துல வார்த்தை உடையவன் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் கை பிடிக்கணும், பிடிக்கணும், பிடிக்கணும். கேயாசி ஆரம்பத்தில் எலிசா விட்டு போகும்போது எலிசாவின் மனம் உடன் பயணித்தது. 2வது போகும்போது போயிரு, தனியா போறான். இருக்கக்கூடாது. ஆண்டவரே எங்க போனாலும் என் கூட நீங்க இருக்கணும். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சானா என்ன மறக்காதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா. கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து சொல்லுவோம், எங்கே ஓடுவேன் உம்மை விட்டு விட்டு, எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்கே ஓடுவேன் உங்க சமூகத்தை விட்டு, உங்க விட்டு எங்கும் ஓடி. ஆமென். இரண்டாவதாக அவன் கேட்டத மற்றவர்கள் கேட்க சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? அந்த வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள். 1 ராஜாக்கள் 18:41. பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம் போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. இதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். நாம் கேட்ட சத்தம் நம் சத்தமாக மாற வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, நாம் கேட்ட சத்தம் நம் சத்தமாக மாறட்டும். நான் எதை பேசுகிறேனோ அது நான் கேட்டதா இருக்கணும். சங்கீதம் 116:10 சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க. அவன் விசுவாசித்ததை ஒருத்தன் பேசுறான் தெரியுமா? அவனுக்குள்ள என்ன ஆவி இருக்கு தெரியுமா? 2 கொரிந்தியர் 4:13 பவுல் இந்த வார்த்தை எடுத்து எழுதிவிட்டு அவனுக்குள்ள என்ன ஆவி இருக்கிறது என்று சொல்லுகிறான் பாருங்கள். விசுவாசித்தேன் ஆகையால் வாசிங்க, பேசினேன் என்று எழுதி இருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியா பேசுகிறோம். சத்தமா ஆமென் சொல்லுங்க. அப்போ நான் விசுவாசம் எப்படி வரும்? கேள்வி எப்படி வரும்? போச்சு. இதான் அந்த ஸ்டிக்கர்ல வசனத்தை படிச்சுட்டு வரக்கூடாதுன்னு சொல்றது. கேள்வி எப்படி வரும்? கர்த்தருடைய வசனத்தினால. வசனத்தை ஒருத்தன் விசுவாசித்து அந்த விசுவாசத்தை ஒருத்தன் பேசுறான் தெரியுமா? அவனுக்குள்ள என்ன ஆவி இருக்கு தெரியுமா? விசுவாசத்தின் ஆவி இருக்கிறது. நம்ம என்ன பேசிட்டு இருக்கிறோம்? பெருமழை நிறைச்சல் காதுல கேட்டாலும் தண்ணியே இல்லை. நம்ம அப்படி பழகிட்டோம்ல. என்னதான் ஃபர்ஸ்ட் பந்தியில இருந்து சாப்பிட்டுட்டு வந்தாலும் கடைசி பந்தியில சாப்பிடவே இல்லை. ஃபர்ஸ்ட் பந்தியில உங்களை பார்த்தேன், இடம் இருக்கான்னு பார்க்க வந்தேன்.
இல்ல நீங்க உட்கார்ந்ததை பார்த்தேன், இல்ல சேர்ல உட்கார முடியுமான்னு பார்த்தேன். என்னதான் இல்ல, விசுவாசத்தின் ஆவி. விசுவாசி அவன் என்றும் பதறா, விசுவாசி அவன் என்று பதறா, அவன் அங்கூரம் இயேசுவில் உண்டு, ஆபத்தை கண்டென்று மஞ்சா, அசையாத விசுவாசம் கொள்வார். இசையோடு இயேசுவை புகழ். விசுவாசித்த ஒருத்தன் பேசுறானா அவனுக்குள்ள விசுவாசத்தின் ஆவி இருக்கிறது. எங்க இந்த சங்கீதம் 116:10 வாஸ்தவம்ல, அதுல ரொம்ப ஒரு வார்த்தை சொல்லுவார், விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். அடுத்தது என்ன நான் சொல்வார் மிகுதியும் தெரியுமா? வருத்தப்பட்டேன். நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன், ஆனாலும் விசுவாசித்தேன் பேசுகிறேன். விசுவாசித்தேன் நம்ம ரொம்ப ஜாலி மூட்ல இருக்கும்போது விசுவாசத்தை பேசுறதல்ல. நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். யாரால வருத்தப்பட்டேன்? அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்தில். அதன் அர்த்தம் என்ன? நான் நிறைய பேரை நம்பினேன், எல்லாரும் என்ன ஏமாத்திட்டாங்க, ஆனாலும் நான் ஒருத்தரை நம்பி இருக்கிறேன்ல, நான் பேசுவேன். நான் விசுவாசித்தேன். நான் ரொம்ப வருத்தப்படுறேன், நான் ரொம்ப வருத்தத்துல தான் இருக்கிறேன், ஆனாலும் நான் விசுவாசித்தேன். ஏன்னா எனக்குள்ள என்ன ஆவி இருக்கிறது தெரியுமா? நல்ல கையை தட்டி, இந்த ஆவி கிறிஸ்துவின் ஆவி. இது கிறிஸ்துவின் ஆவி. இது கிறிஸ்துவின் ஆவி. சிலுவையில கைவிடப்பட்ட பிறகும் அவர் கையிலே ஒப்பு கொடுத்தாரே, அவருடைய ஆவி. ஏன் ஒப்பு கொடுத்தார்? என் அப்பா என்னை எழுப்புவார், என் பிதா என்னை எழுப்புவார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் 3 நாளைக்குள்ளே. விசுவாசத்தின் ஆவி யாருடைய ஆவி? கிறிஸ்துவின் ஆவி. நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், சூழ்ந்திருக்கிறவர்களால வருத்தப்பட்டேன், காயப்பட்டேன், கலக்கம் அடைந்தேன், ஆனால் நான் எது பேசுவேன் தெரியுமா? விசுவாசித்தது. நீ கேட்ட சத்தத்தை உன் சத்தமாய் மாற்று. 450 பாகால் தீர்க்கதரிசிகளை கொண்டேன் அப்படின்னு சொல்லுவான்னு பார்த்தா அதுக்குள்ள ரேமா வந்துட்டு, எலியாவே நீ செய்யறத சொல்லாத, நான் செய்ய போறத சொல்லு. அதான் விசுவாசம். அவன் 450 பாகால் தீர்க்கதரிசியை கொண்டு விட்டு ஆகா பக்கத்தில் அப்படி திரும்பும் போது, பாத்தியா அப்படி சொல்லான்னு சொல்லிட்டு திரும்பும் போதே வார்த்தை வந்துட்டு, கத்திய கீழே போடு, பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது. என் சத்தம் நான் கேட்ட சத்தமாக மாறணும். விசுவாசித்தேன். அவங்கெல்லாம் விசுவாசத்தை பேசுறாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஒரு குறை இல்லை. நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். நீங்க எல்லாம் என்ன விட்டுட்டு போயிருவீங்கன்னு இயேசு சீஷர்களை பார்த்து சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நான் தனித்திறேன், பிதா என்னோடு இருக்கிறார். ஏன் இப்படி பேசுறார்? விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். இதுதான் விசுவாசத்தின் ஆவி. விசுவாசத்தின் ஆவி கிறிஸ்துவின் ஆவி. அப்ப விசுவாசத்தை பேசுகிறவனுக்குள்ளே கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறது. ஆமென். அன்பு சகோதரி, அன்பு சகோதரா, ஆண்டவர் சமூகத்திலிருந்து வார்த்தையை கேட்கிற அந்த பெருமழை இரைச்சலை கேட்கிற உள்ளமே, உங்களை நம்ப பண்ணின அந்த விசுவாசத்தை பேசுங்க.